உள்ளூர் செய்திகள் சிலவற்றை என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பில் காண்போம். தமிழ்நாடு என் தமிழ்நாடு என் தமிழ்நாடு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றியடைய வேண்டி நாகராஜா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தாவேக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு நாகர் சிலைகளுக்கு 101 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து மூலவர் நாகராஜா சுவாமிக்கு சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற்றது. திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறுவதுடன் விஜயின் மக்கள் பணி மேலும் சிறக்கவும் தொண்டர்கள் பிரார்த்தனை செய்தனர். தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. அது இதுவரைக்கும் இல்லாத ஒரு திருவிழா போல கொண்டாடணுங்கிறது தான் எங்க எண்ணம். அதே போல விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் நாடக கோயிலில் தலைவர் பேரில் அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கோம். இது தலைவருடைய 69வது படம், அதாவது கடைசி படம்னு தலைவர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் எல்லாரும் நினைச்சது போல தலைவர் இளைய தளபதி விஜய்ங்கிற வார்த்தையை தாண்டி நாளைக்கு வர்றது தமிழ்நாடு முதலமைச்சர் நடிக்கிறாங்கிறது தான் வரப்போகுது. இது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா நாங்கள் கொண்டாடுறோம். ஏன்னா தலைவர் எவ்வளவு தூரம் மக்கள் இயக்கமா இருந்து எல்லா மக்களுக்கும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி இன்னைக்கு முதல்வராயும் அடுத்த சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாரும் நினைச்சது போல உழைச்சு முன்னேற வருது இல்லைன்னா தலைவர் இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, படம் மட்டும் இல்லாம நிஜத்திலையும் அவர் முதல்வராக இருந்து இன்னைக்கு மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது மென்மேலும் தொடருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா தலைவர் இனி இதுக்கு போறோம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது அடுத்த இதே போல ஒரு திருவிழா வருமாங்கிறதெல்லாம் தெரியாது. தியேட்டருக்குமே ஒரு பெரிய இழப்பா தான் எல்லா ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கும் இழப்பு தான். அது தலைவர் முடிவெடுப்பார் எதுனாலும். காவிரி நீர்வரத்து இல்லாததால் தஞ்சையில் ஆழ்குழாய் நீர் உவர் நீராக மாறி குறுவை நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உவர் நீரால் பாதிக்கப்பட்ட பயிர்களில் கதிர் வந்தாலும் மகசூல் கடுமையாக குறையும் என விவசாயிகள் கூறுகின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட குறுவை பயிர்களை அரசு உடனடியாக கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு அருகே சிதலமடைந்த சாலையால் 22 மக்கள் கடும் அவதியடைகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை வலியுறுத்தியும் பேரூராட்சி மற்றும் ரயில்வே நிர்வாகம் அலட்சியமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த ரோடை தான் எதனாலும் எமர்ஜென்சிக்குனாலும் எதனாலும் நாங்கள் இந்த ரோடு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த ரோடு இப்படி தான் இருக்குது. அங்கிட்டு ரயில்வே ஜங்ஷன் இருக்குது. முன்னாடி இந்த சைடு இந்த கேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜெகநாதபுரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் இந்த சைடாக தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆம்புலன்ஸை போகிறதா இருக்கட்டும், பிள்ளைகளை டயத்துக்கு ஸ்கூல் கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், இந்த ரோடு வழியாக போகிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, எங்களுக்கு சரியான ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேரூராட்சி நிர்வாகத்திட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரயில்வே நிர்வாகத்திட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ரயில்வேல போய் கேட்டோன்னா அவங்க பேரூராட்சியை போய் கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் மாவட்ட ஆட்சியர் நேராக இந்த பகுதியை ஆய்வு செஞ்சு எங்களுக்கு சரியான சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு எங்கள் கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஊருக்காரங்க இந்த ரோட்டில் தான் பயன்படுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரசவம் ஆஸ்பத்திரி எந்த இதுனாலும் இது எமர்ஜென்சிக்கு போக முடியலை. அப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றிக்க நாகோட்டை சங்கராபுரம் இப்படி சுற்றி போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. இதனால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது போக வர. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக மது குடிப்போர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் டாஸ்மாக் ஊழியர்கள் அல்லாத வெளி ஆட்களை வைத்து மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மது குடிப்போர் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூரில் இருந்து திருத்தணி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் படியில் நின்றவாறு பயணம் செய்த மாணவர் தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் கூடுதல் பேருந்துகள் இயக்க கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் திருத்தணி இடையே போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் கூட்ட நெரிசலில் நிறைந்த பேருந்துகளில் பயணம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே கூடுதல் பேருந்து இயக்க கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஆர்டிஓ சோதனைச் சாவடியில் மகாராஷ்டிராவை சேர்ந்த லாரி ஓட்டுநர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாகன ஆவணங்களை அதிகாரி கேட்டபோது லாரி ஓட்டுநர் தன்னிடம் முதலமைச்சரின் எண் உள்ளதாகவும் வீடியோ எடுத்து அனுப்புவேன் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கழுகாடி கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் சமூகத்தினர் பயன்படுத்தி வரும் மயான பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 50 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் இறுதி சடங்குகளுக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு பல ஆண்டுகளாக சுடுகாட்டுக்கு பாதை இல்லை. யார் இறந்தாலும் போனாலும் நம்ம கொண்டு போகிறதுக்கு வழி எதுவும் கிடையாது. அது நடுவில் எல்லா பேரும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. தரிசாக கடந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி பட்டா போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டால் யாரும் தர மாட்டேன்றாங்க. இந்த இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 3 ஆண்டு காலமாக நாங்கள் கலெக்டருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதை வச்சு போராடிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இன்னும் அந்த சுடுகாட்டு பாதை தரல. இத்தனை வருஷமாக தராத இந்த ஆட்சியில் எங்களுக்கு கண்டிப்பாக சுடுகாட்டு பாதை கொடுத்தீங்கன்னா எந்த இதுலேயும் எங்களுக்கு எந்த ஒரு சுடுகாட்டு பாதையும் எங்களுக்கு எதுவும் தரல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இப்போ வேண்டியது ஃபுல்லாக எங்களுக்கு சுடுகாட்டுக்கு பாதை தான் கேட்குறோம். மற்ற நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை எதுவுமே நான் கேட்கல. எங்களுக்கு பணம் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வழி வேணும். அதுக்கு தமிழக அரசு எங்களுடைய வறுமையை பாராட்டி எங்களுக்கு இந்த சுடுகாட்டு பாதை கொடுக்கும்படி மாவட்ட ஆட்சியாளர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சொல்ல முடியலை. நாங்களும் வந்த காலத்திலேருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். யாரும் நடவடிக்கை எடுக்கலை. இந்த வருஷத்தில் இந்த ஆட்சியில் எங்களுக்கு கண்டிஷனாக எங்களுக்கு சுடுகாட்டுக்கு பாதை கிடைக்கும்னு நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். 40 குடி எங்கள் ஊரில் கழுகாடியில் நாங்கள் எசி மக்கள் அது இவங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு கண்டிஷனாக எங்களுக்கு சுடுகாட்டுக்கு பாதை வேணும். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சிவன் கோவில் குளக்கரை பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக ஒன்றிய செயலாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். கோயில் குளக்கரை பகுதியில் நடைபாதை அமைக்கும் பணி ஆக்கிரமிப்பு காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டது. ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற நோட்டீஸ் கொடுத்தும் அகற்றாததால் போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பு கடைகளை இடித்து அகற்றினர். விவசாயத்துக்கு வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரம் 4 மணி நேரம் குறைக்கப்பட்டதற்கு பாபநாசம் பகுதி விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தற்போது கிடைக்கப்பெறும் மின்சாரம் போதுமானதாக இல்லை என்று தெரிவித்த விவசாயிகள் மின்சார அழுத்தமும் மிகவும் குறைவாக உள்ளதால் மின் மோட்டார்கள் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக தெரிவித்தனர். போதிய மின்சாரம் வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுட்டெரிக்கு வெயில் கோடை காலம் மாதிரி அடிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்ப தண்ணி ஆகஸ்ட்லான்னு வரும்னு எதிர்பார்த்தோம். செப்டம்பருக்கே வருமான சந்தேகமா இருக்கு. நம்ம வடகிழக்கு பருவமழை போதுதான் மேட்டூர் திறக்கிற சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி 10 மாசமா தண்ணி இல்லாத காரணத்தினால அரசு பெத்தனமா இருக்கு. ஏற்கனவே 10 நாளைக்கு தண்ணி விடுங்க, குடிநீருக்கு கஷ்டமா இருக்கு, போர்வெல்லாம் இறங்கி போச்சு, நிலத்தடி மட்டம் இறங்கி போச்சு, தண்ணி இல்லைன்னு சொன்ன கேட்டிருந்தோம். அரசு உடனே கூட்டத்தை கூட்டி அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டி உடனே தண்ணி திறக்கணும், அதிகாரிகளை கூட்டி தண்ணி திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதே நேரத்துல இன்னைக்கு என்னன்னா மின்சாரம் 18 மணி நேரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை 4 மணி நேரம் குறைச்சி ஒரு 2 மணியோட சரி கரண்டுக்கிறாங்க. பகல்ல நாங்க விவசாயம் பண்றதா என்ன பண்றது, இருக்கிறத வச்சு நாங்க சாவடி பண்ணிட்டோம். கரண்டும் வரல, தண்ணியும் வரல. அப்புறம் இப்படிதான் இந்த சாவடியை நடக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இந்த குருவையே எங்களுக்கு எல்லாம் மாடு விட்டு வைக்க வேண்டியதான் அழிஞ்சு போயிடும். அதனால உடனடியாக மேட்டூர்ல இருந்து தண்ணி ஒரு 10 நாளைக்கு எடுத்து எல்லா விவசாயிகளும் பொதுமக்களை காப்பாற்றணும், நடவடிக்கை எடுக்கணும். விவசாய சார்பாக பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் மகாராஜபுரம் ஊராட்சியில் 25 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். நீண்ட தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக கவலை தெரிவித்த மக்கள் இதுகுறித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள தக்கான் திரு கிராமத்தில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக தெருவிளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வருகிறாங்க. எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார காலமாக தெருவிளக்கில் வந்து சரிவர எரிவதில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரியில் தென்னை மரங்களை பாதிக்கும் ருகோஸ் சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அவற்றை இயற்கை வழியில் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் தேவையான உயிரியல் காரணிகள் குறைந்த விலையில் கல்லூரியில் கிடைக்கும் என்றும் விவசாயிகள் இதனை பயன்படுத்தி தென்னை சாகுபடியை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் நிர்வாகத்தில் முறைகேடுகள் நடந்ததாக சமூக ஆர்வலர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஆவணங்களை ஆய்வு செய்த அவர் தற்காலிக பணியாளர் நியமனம், கோயில் வரவு செலவு கணக்குகள், காணிக்கை வசூல் மற்றும் திருமண கட்டண வசூலில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் அரசிற்கு மனு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆண்டிப்பட்டி வட்டம் திமிர்சாமி கிராமம் தர்மசாஸ்தா திருக்கோயிலில் தற்காலிகமாக பணிபுரியும் வீரண்ணன் என்பவர் பல முறைகேடுகள் செய்து அலுவலகத்தில் இருந்து வந்தார். அது சம்பந்தமாக நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கலாய்வு செய்து ஆவணங்களை பார்வையிட்டதில் வீரன் என்பவரும் முருகையா என்பவரும் ஆவணங்களை என்னிடம் காமித்தனர். அதன் அடிப்படையில் அவர் வேலைக்கு சென்ற தீர்மான நோட்டில் முழுக்க முன்னுக்கு முன் முரண்பாடாக பொய்யாக இருந்தது. வரவு செலவு ஆவணங்கள் அனைத்தும் முன்னுக்கு முன் முரண்பாடாக இருந்தது. அதன் பின்பு வீரன் என்பவர் தனது உறவினர்களை கையில் வைத்துக்கொண்டு வருஷம் ஏலத்தில் விட வேண்டிய தர்மசாஸ்தா திருக்கோயிலை இவர் உறவினர்களான அண்ணன் பைகள், தம்பி பிள்ளைகளையும் மைத்தினர்களையும் வைத்து தினம் வரக்கூடிய பக்தர்கள் காணிக்கைகள் கையாடல் செய்து வருவதாக தெரிய வருகிறது. நிறையாக பணங்கள் கையாடல் பண்ணியும் முறைகேடுகள் செய்தும் பணங்கள் முறையாக அவர் செய்ய வேண்டிய தொழில் கடமையை சரியாக செய்யாமல் வசூல் பண்ணாமல் நிறையா நிலுவையில் வைத்து கோயிலுக்கும் அறநிலையத்துறைக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தி நிறையாக பணங்களை மோசடி செய்து வருகிறார். இவர் மேல் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக அரசும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவர் மேல் நடவடிக்கை எடுக்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ராகுல் காந்தியை கைது செய்ததை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பானுசேகர், மாநில பொதுச் செயலாளர் ஆகியோர் மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்த மத்திய அரசை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய கோரியும் மற்றும் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் முறைகேடு, மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.